அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய பத்திரிகைகள்ல வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவை எடுக்கிறதா இருந்தா அதுக்கு யாரு சூட்டா இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டா இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டா இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவா உங்க நாவல் படமாக்கப்பட்டால் அதுல அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடிச்சா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும் போது விவேக் வந்து ஒவ்வொரு விதமா வந்து அவங்க இப்படித்தான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவுல வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேல கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தா போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தா நல்லா இருக்கும், புதுசா இருக்கணும். அவர் தான் விவேக், வேற யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்ல கமலோ விஜய் அது வைக்கிறேன். ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயா தான் பார்ப்பான், அஜித்தா தான் பார்ப்பான். ஆனா வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம் தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடுவேன். சார், ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சிருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தா போய் சொல்லுவீங்களா? சார் வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்துல போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தா சமுத்திரம் வத்தி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்திலையும் கதை இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில வந்து அவர் சொன்ன, அவர் இருக்காரா தெரியல, இங்க இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு, கதைகளுக்காக நீங்க ஏன் வந்து எங்கெங்கயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னாரு பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க கதைய. அவர் நிறைய வச்சிருக்காரு கதைய. ஒன்னு சொன்னா 10 சொல்லுவாரு, அது பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவாரு. அப்படி இல்லாம நீங்க ஏன் பிரபலங்களையே போய் தேடி 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 பாக்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்க. சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னன்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் குறை சொல்லமா சொல்லல. சினிமாவுக்கு கூட என்னன்னா, 2 எழுத்து படம் வெற்றி பெற்றா எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றா பேய் படங்களா எடுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணும்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்கு. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனா ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளை இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய தளம், அட அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள்ல வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பத்தி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிட்டு நேரடியா ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சார், இது நான் பண்ண விரும்பல, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்துல நடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடிச்சாரு. அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலைகள் இப்பதான் இருக்கு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 தான் இருக்கு. அதான் இங்க நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு எழுதின கதை வந்து பெருமைய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனா நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமா காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் இன்னும் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும் பிரபலமான தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம்
திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும் சொல்லி 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படிதான் கதை போகணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், அது யாரா இருந்தாலும் சரி. சார் இங்கே ஆ நாங்களும் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள் இவ்வளோ வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யாரு, அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்க கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்க கூட பேசுனா அது படமாகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீச் ஆப், நோஷன் ஃப்ரெஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப் தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்ன ப்ரொடியூசர் என்ன இல்லை, இனிமே தான் தேடணுங்கிறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ நான் சொன்னேன், அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்க கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலியமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்க வந்து 15 days எங்க கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போதான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் டிராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோடு பணம் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமா வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். பிஎட்டை வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து கோவையில் வந்து அவர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்னது. உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவரே வர்றதுக்கு தான் இருந்தார், ஆனால் புரோட்டோக்கால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது, ஒருத்தரை தேடி போகக்கூடாது,
அதனால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் போனேன். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினார். அப்போ சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்கள் புக்கை படிப்போம் சின்ன வயசில். படித்து அவர் லாயர் ஆகிட்டார், இப்போ கிரிமினல் லாயர் அவர். நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட்டேன். அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார். இது மாதிரி போலீஸ்லேயும் சரி, பேரண்ட்ஸுக்குலையும் சரி, மற்ற துறையிலும் சரி, எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் கதை எழுதுவேன். இதுதான் என்னுடைய ரகசியம், வேறு எதுவும் கிடையாது. அதான் மெனக்கடணும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நீ எல்லாரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யா இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா, அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால், சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை தான் நான் எடுத்துக்குவேன். கூகுளில் சொல்கிறது பண்ணுறதில்லை. ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் நடுத்தர ஏஜில் எல்லா பத்திரிகையிலையும் ஃபோட்டோ வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எழுத்தாளர்னா இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களது பார்க்கும்போது உங்கள் போஸ்ட் மாதிரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்லை நடிப்பை நீங்கள் வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யாரு? அது அந்த அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பனாக சொன்னதில்லை, இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அப்படின்னா அழகாக இருக்கவங்கள ஏன் போகல சினிமாவுக்கு? இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்காரு, பாலா இருக்காரு, அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்கெல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும், ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறனோ அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகாக இருக்கோம், நம்ம முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணுன்னு அப்படிலாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்ணுறான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார், சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே, உங்கள் முடி, நீங்கள் உங்கள் தோற்றம் எல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல. எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போ. ஏன் இப்போ நான் நல்லா இல்லையா? சார் சார் உங்களுடைய கதைகள்ல வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியா மறைமுடுவா திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமா. நீங்க அவங்க மேல கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஏன் சார்? அது காரணம் வந்து எங்க லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னாரு, ராஜேஷ்குமார் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா நீங்க எனக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை, நீங்கள் சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா? என்னை லாட்ஜில் தங்க வைக்கணும், என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும், செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும். எனக்கு வயசாகிடும். என்னோட கேஸை என் பையன் நடத்துவான். உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரே என்ன 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கிரெடிட் நீங்கள் சொல்றீங்கல்லவா, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே. இது வந்து இதே போதுமே, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில், சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் மச்சி, இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுன கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட சொல்கிறான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்போ எதுக்கு நான் அவன் மேலே கேஸ் போடணும்?
கேஸ் போட்டால் எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளோதான். சார் 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 ராஜேஷ்குமார் சார் தான் கேள்வி. சார் அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, மலையாளத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்க உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு, ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை இயக்குநர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாருன்னா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது? அதர் தென் காப்பிரைட் ஆக்ட் தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார்? சார் எல்லாத்துக்குமே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தன யாருமே சினிமா ஃபீல்டு இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், இது நான் பொய்யா சொல்லல. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்க எல்லாம் யாருமே ஃபீல்ட்ல இல்ல. எனக்கு ஒழுங்கா பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க.